உலகளந்த பெருமாள் என்ற ஒரு கோயில் திருக்கோயிலில் இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னாடிதான் அந்த கோயிலை சென்று பார்த்தேன். அந்த கோயிலிலே கிபி 11ஆம் நூற்றாண்டில் ஒரு கல்வெட்டு ராஜராஜ சோழனால் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டில் பார்க்கவ கோத்திரத்து மிலாடுடையார் என்ற வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை கண்டுபிடிப்பதற்கு நான் மிகுந்த சிரமப்பட்டேன். பார்க்கவ குலம் என்று சொல்லுகிறோமே, இதற்கு என்ன சான்று? வக்கீலா இருக்கேன்ல, எவிடன்ஸ் வேணுமா இல்லையா? எவிடன்ஸ் இல்லாம நான் எப்படி எழுதுறது? அந்த கல்வெட்டை பார்க்க வேண்டும் என்று சென்று ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த உலகளந்த பெருமாள் கோயிலிலே கருவறையிலே அந்த கல்வெட்டு இருக்கிறது. அதுவும் ராஜராஜ சோழனால் வெட்டி வைக்கப்பட்ட கல்வெட்டு. அதைவிட என்ன தெரியுமா, அந்த கோயிலை ராமன் என்ற ரணசிங்கவர்மன் என்ற மலையமான் மன்னன் கட்டியிருக்கிறான். 6ஆம் நூற்றாண்டிலே கட்டியிருக்கிறான். ஆனால் அவன் கட்டிய வரலாறு எங்குமே இல்லை. இப்போது ஜீயர் வசம் அந்த ஆலயம் சென்று விட்டது. எனக்கு ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை. ஒரு உடையார் மன்னன் கட்டிய கோயிலை வரலாறை சிதைத்து விட்டார்களே என்று ஜீயரை நேரை பார்த்து தயாரா பண்ணிட்டேன். நேக்கு எல்லாம் தெரியாதுங்க, பூரா மறைச்சிட்டா, பெயிண்ட் அடிச்சு மறைச்சு வச்சுட்டேன். ஆக இந்த அளவுக்கு ஒரு 6ஆம் வரலாறு பாத்தீங்கன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு வரலாறு கிடைச்சிருச்சு. அதுக்கு தகுந்த கல்வெட்டு, செப்பேடு, தெய்வீக மன்னன் வச்ச செப்பேடு சிதம்பரத்தில் மடம். சிதம்பரம் மடம் இன்னைக்கு இருக்கு, ஆனா உடையார் கையில இல்ல. இதே மாதிரி பல இடங்கள்ல மூப்பனார் குடும்பத்தினுடைய ஆரம்பகால வரலாறு எடுக்கணும்னு சொல்லி, கபிஸ்தல மூப்பனார் குடும்பத்தினுடைய வரலாறு எடுக்கணும்னு சொல்லி பல புத்தகங்களை தேடினேன். ஒரு மின்னல் கீற்று மாதிரி சில செய்திகள் கிடைத்தது. அதை வைத்துக் கொண்டு மேலும் துருவி ஆராய்ந்த போது அந்த குடும்பத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வரா ட்ரஸ்ட், ஐயா நான் சரியா சொல்றேன்னா, அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டு அன்னசத்திரம் தொடங்கி அது நடத்தி வருவது, இசைக்கு அவர்கள் செய்திருக்கிற தொண்டு, ராகத்திற்கு அவர்கள் வயல்விட்டிருக்கிற வரலாறு, திருவையாறிலே இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிற தியாக பிரம்மம், இவையெல்லாம் எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய மகான்களாக அந்த குடும்பத்திலே உருவாகி இருக்கிறார்கள். நான் பார்த்தேன், மலையமான் மன்னர்கள் ஏறத்தாழ 600 ஆண்டு காலம் திருக்கோயிலில் ஆண்டிருக்கிறார்கள் உடையார்கள் மன்னர்கள். நயினார்கள், அரியல் பூமி நயினார் மிகப்பெரிய ஜமீன்தார், குறுநில மன்னர், அரியலூர் பகுதியை பூமி நயினார் ஆண்டிருக்கிறார். அதே போல நத்த மன்னர்கள், மலைய மன்னர்கள், சுருதி மூப்பனார்களை பொறுத்தளவிற்கு மூப்பனார் தேசத்து ராஜா என்றால் தான் தஞ்சாவூர் மன்னரே தெரியும். அந்த அளவிற்கு ஊவே சாமிநாதத்தினுடைய வரலாற்றிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இதுல ஒரு அடிப்படை உண்மை என்னன்னு கேட்டா, மெய்ப்பொருள் நாயனார் 63 நாயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெய்ப்பொருள் நாயனார்